டேய் பிரசாந்த், சாப்பிட்டியாடா? இல்லைண்ணே. இல்லையா? டேய் மணி என்னடா ஆகுது, இன்னும் சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லைண்ணே, வேலை முடிய போகுது, அதானே முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கலான்னு. உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் டைமுக்கு ஒழுங்கா சாப்பிட்றான்னு, ஏன்டா இப்படி பண்ற? இல்லை, வண்டி இன்னைக்கு டெலிவரி கொடுக்கணும், அதான் முடிச்சுட்டு ஒரேடியாக சாப்பிடலான்னு விட்டேன். டேய், நம்ம வேலை பார்க்கறதே 3 வேளை நல்லா சாப்பிட்றதுக்காக தான்டா. இப்படி சாப்பிடாம பட்னி கிடந்து வேலை பார்த்து என்னடா பண்ண போற? போ போய் சாப்பிட்டு வா, போ. சரிண்ணே. வீட்டுல இருந்து வரப்போ உனக்கு சேர்த்து தான் சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன், உள்ள போய் சாப்பிடு போ. ஏய் சோலை, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உடம்பு முடியலன்னு சொன்னல, வீட்டுல போய் ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வர வேண்டியதானே? இல்லைண்ணே, வேலை நிறையா இருக்குண்ணே. பிரசாந்த் ஒருத்தனால எல்லாத்தையும் செய்ய முடியாதுண்ணே, அதான் நான் வந்துட்டேன். டேய், அப்புறம் நான் எதுக்குடா ஷெட்ல இருக்கேன்? நான் பாத்துக்க மாட்டேனா? இங்க பாரு சோலை, நம்ம உடம்பு நல்லா இருந்தாதான் நம்மளால நல்லா வேலை செய்ய முடியும். முதல்ல போய் உடம்பு பார்த்துக்கோ, உள்ள போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் வேலையை பார்க்குறேன். இல்லை பரவாயில்ல, நான் முடிச்சுட்டே போகிறேண்ணே. டேய், அண்ணன் சொன்னா கேட்க மாட்டியா? குடுறா, போடா போய் ரெஸ்ட் எடு. அண்ணே, நான் கிளம்புறேண்ணே. டேய் ஒரு நிமிஷம்டா. என்னடா? அண்ணே, எங்கள்கிட்ட காசு இருக்குண்ணே. டேய், போகிற உள்ள வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கோங்க, அப்படி ஏதாச்சும் நல்ல கடையை பார்த்து சாப்பிட்டு போங்க, குடிங்க. டேய் என்னடா? இல்லைண்ணே, நாங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய கடையில் வேலை பார்த்துருக்கோண்ணே, எங்களை யாருமே இந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கினது இல்லைண்ணே. ஆமாண்ணே, நீங்கள் என்னன்னா உங்கள் வீட்டிலேருந்து எங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரீங்க, எங்கள் கூட உட்காந்து சாப்பிட்றீங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய கடையில் வேலை பார்த்துருக்கோம், அங்கே எல்லாமே நாங்கள் நல்லா வேலை செஞ்சால் கூட எங்களை திட்டிகிட்டே தானே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்னடாண்ணா எங்கள் வேலையும் சேர்த்து செய்கிறீங்க. அண்ணா, இதுக்கு முன்னாடி நாங்கள் வேலை செஞ்ச இடத்துலலாம் எங்களோட உழைப்பெல்லாம் வாங்கிட்டு அவங்க தானே நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் என்னடாண்ணா நாங்கள் பார்க்குற வேலைக்கு அதிகமாகவே சம்பளம் தரீங்க. உங்களை மாதிரி ஒரு நல்ல முதலாளியை நாங்கள் பார்த்ததே இல்லைண்ணா. டேய், நான் இன்னும் எங்கள் அப்பா காசுல அந்த கடையை நடத்தல, கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்ச என் சொந்த காசுல தான் அந்த கடையை நடத்துறேன். இந்த கடையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நானும் ஒரு தொழிலாளி தான்டா. நீங்க சொன்ன மாதிரி தான், இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்த கடையில என்னதான் ஒழுங்கா வேலை பார்த்தாலும் அந்த முதலாளி ஒழுங்கா சம்பளம் தர மாட்டான், எதுக்கெடுத்தாலும் திட்டிகிட்டே இருப்பான். அப்போ முடிவு பண்ணேன், நம்மளும் இந்த மாதிரி சொந்தமாக ஒரு மெக்கானிக் ஷெட் ஆரம்பிக்கிறோம், நம்ம கிட்ட வேலை பார்க்குற பசங்களை இந்த மாதிரி மட்டும் நடத்திடவே கூடாதுன்னு. கடந்து வந்தவங்களுக்கு தாண்டா அதோட வழி என்னன்னு தெரியும். நம்ம கிட்ட வேலை பார்க்குறவங்கள நம்ம நல்லா பார்த்துக்கிட்டாலே போதும், நம்ம வேலையும் வியாபாரமும் நல்லாவே இருக்கும். அவங்க 2 பேரை பற்றி எனக்கு தெரியாதாடா? நீங்கள் 2 பேரும் நல்ல தொழிலாளிங்க. நீங்கள் வேணா பாருங்க, கண்டிப்பாக 2 பேரும் ஒரு நல்ல இடத்துக்கு போவீங்க. கூடிய சீக்கிரமாக ஒரு கடைக்கு முதலாளியே கூட ஆவீங்கடா. ஆனால் அப்போ உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்கள இந்த மாதிரிலாம் நடத்தாமல் நல்லபடியாக பார்த்துக்கோங்க, அது போதும்டா. சரியா?